ஞாபகம் எல்லாருக்குமே என்ன சொன்னேன். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் பேசிட்டு இருக்கோம். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ல நேத்து அப் டு டைமென்ஷனல் ஃபார்முலா வரைக்கும் பேசியிருக்கோம். கரெக்டா? டைமென்ஷன் ஃபார்முலா லென்த்துக்கு எல்னு எழுது, மாஸ்க்கு எம்னு எழுது, டைமுக்கு டீன்னு எழுதும். கரெக்ட் தானே? ரைட். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் 3 சொல்லி கொடுத்தேன். ஞாபகப்படுத்தி பாருங்க. டு செக் த கரெக்ட்னஸ் ஆஃப் கிவன் ஈக்குவேஷன். டு செக் த கரெக்ட்னஸ் ஆஃப் கிவன் ஈக்குவேஷன் சொன்னமா? டு செக் த கரெக்ட்னஸ் ஆஃப் கிவன் ஈக்குவேஷன் ஒரு ஈக்குவேஷனை ரைட்டா தப்பான்னு சொல்ல முடியுமே தவிர 100% இந்த யூனிட் ரைட்னு சொல்ல முடியாது. கரெக்ட் தானே? டு செக் த கரெக்ட்னஸ் ஆஃப் கிவன் ஈக்குவேஷன். சார் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஸோ v equal to u plus at இது ரைட்டா தப்பாடா? சார் இது ஈக்குவேஷன் ரைட்டு. எப்படி சார் சொல்றது? விக்கு பதிலா எல்டி பார் மைனஸ் ஒன் எங்களுக்கு நல்லா தெரியும், யூக்கு பதிலாவும் எல்டி பார் மைனஸ் ஒன் நல்லா தெரியும், ஏக்கு பதிலா எல்டி பார் மைனஸ் டூ, டிக்கு பதிலா ஒரு டி. அதனால எல்டி பார் மைனஸ் ஒன்னு, இங்கேயும் எல்டி பார் மைனஸ் ஒன்னு, மைனஸ் டூ பிளஸ் ஒன்னு, எல்டி பார் மைனஸ் ஒன்னு. சரிதானா? எல்டி பார் மைனஸ் ஒன்னு 2 டைம்ஸ் ஆஃப் எல்டி பார் மைனஸ் ஒன்னு 2 நம்பரு. ஸோ அதனால எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலா இருந்தா இந்த ஈக்குவேஷன் கரெக்ட்னு ப்ரூவ் பண்ணி. டைமென்ஷனல் அனாலிசிஸோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் டு செக் த கரெக்ட்னஸ் ஆஃப் கிவன் ஈக்குவேஷன். ஒத்துக்கிறீங்களா? ஒரு ஈக்குவேஷன் ரைட்டா தப்பான்னு சொல்ல முடியும், ஆனா 100% கரெக்ட்னு சொல்ல முடியாது. ரைட், ரொம்ப நல்லா சொன்னேன். செகண்ட் என்ன சொல்லி கொடுத்தேன்? டு கன்வெர்ட் ஒன் சிஸ்டம் இன்டு அனதர்னு சொன்னேன். டு கன்வெர்ட் ஒன் சிஸ்டம் இன்டு அனதர் சொன்னா லைக் என்ன சொல்லி கொடுத்தேன்? ஒரு நியூட்டன் எத்தனை டைன்டான்னு கேட்டேன். ரைட்டா? 2 மெத்தட் சால்வ் பண்ணலாம். ஒரு மேனுவல் மெத்தட், அது உங்க ஸ்கூலுக்காக படிச்சுக்கோங்க. சிம்பிள் ட்ரிக் நீட் அண்ட் ஜேஇக்காக கத்துக்கோங்க. ஒரு நியூட்டன், சார் நியூட்டன் எனக்கு தெரியும் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2 எழுதிக்கலாமா? ஒரு கிலோகிராம் 1000 கிராம் 10 பவர் 3 கிராம். ஒரு மீட்டர் 10 பவர் 2 சென்டிமீட்டர். செகண்டுக்கு செகண்ட் தான், அதனால 10 பவர் 5 கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2 கத்துக்கிட்டோமா? அதுக்கப்புறமா ஒரு ஜூல் ஈக்குவல் டு எத்தனை இஆர்ஜின்னு கேட்டிருந்தேன். ஜூலுக்கு நேத்தே சொல்லி கொடுத்தேன், கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் மைனஸ் 2. என்ன சொல்லி கொடுத்தேன்? எம்எல் டி பவர் மைனஸ் 2, எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. ஞாபகம் இருக்கா? 2 விஷயம் நீங்க எப்பயுமே மறக்கூடாதுன்னு சொன்னேன். யாராரு? ஃபோர்ஸும் எனர்ஜியும் மறக்க கூடாதுன்னு சொன்னேன். ஸோ கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் மைனஸ் 2. சார் ஈஸியா சால்வ் பண்ணிடுவோம் நாங்க. 10 பவர் 3 கிராம். இந்த இடத்துல நேற்று நிறைய பேர் தப்பு பண்ணீங்க. மீட்டர் ஸ்கொயரை சென்டிமீட்டர் ஸ்கொயரா மாத்தணும். அப்ப இன்டு 10 பவர் 2 இன்டு 10 பவர் 2, அதனால 10 பவர் 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் மைனஸ் 2. சால்வ் பண்ணீங்கன்னா 10 பவர் பிளஸ் 7 விஆர்ஜின்னு கத்துக்கிட்டோம். ரைட்டா? இதெல்லாம் நேத்து நான் உனக்கு கத்துக் கொடுத்தது. டு கன்வெர்ட் ஒன் சிஸ்டம் இன்டு அனதர், அப்புறம் டு செக் த கரெக்ட்னஸ் ஆஃப் கிவன் ஈக்குவேஷன் கத்துக்கிட்டீங்களா? அடுத்த டாபிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஹோமோஜினிட்டி. ஈக்குவேஷன் ஆஃப் ஹோமோஜினிட்டி, இதுலதான் நிறைய சம் பேச போறோம் நம்ம இப்ப. ஈக்குவேஷன் ஆஃப் ஹோமோஜினிட்டி இது உன்னோட கிளாஸ். எது தெரியலனாலும் கேட்டுக்கோ, அதுக்குதான் எனக்கு பணம் கொடுக்குறாங்க. எத்தனை முறை வேணாலும் கேட்டுக்கோ. போகும்பொழுது இன்னைக்கு போகணும், நிறைய விஷயம் கத்துக்கிட்டோன்னு ஒரு நல்ல உணர்வோட வெளியில போகணும். ரைட்டா? ஈக்குவேஷன் ஆஃப் ஹோமோஜினிட்டி. ஹோமோஜினிட்டி, ஈக்குவேஷன் ஆஃப் ஹோமோஜினிட்டி. So equation of homogeneity. சார் என்ன சார் சொல்லுது? சூப்பரா இருக்கும் பாருங்க. ஈக்குவேஷன் ஆஃப் ஹோமோஜினிட்டி பாருங்க. சார் v equal to u plus at, சரிதானா? சூப்பரா தெரிஞ்சுக்கோங்க. ஈக்குவேஷன் ஆஃப் ஹோமோஜினிட்டி, v ஓட டைமென்ஷனும் u ஓட டைமென்ஷனும் ஈக்குவல், u ஓட டைமென்ஷனும் at ஓட டைமென்ஷனும் ஈக்குவல். என்ன புரிஞ்சுக்கிட்ட? ஒரே வார்த்தையில சொல்லு. ஒரு ஈக்குவேஷன்ல இருக்கிற எல்லா டேர்மோட டைமென்ஷனும் சேமா தான் இருக்கும். இந்த சின்ன ஐடியா புரிஞ்சுட்டா இப்போ ஒரு 10 சம் நீ தான் சால்வ் பண்ண போற, பாத்துக்கிட்டே இரு. v ஓட டைமென்ஷனும் u ஓட டைமென்ஷனும் ஈக்குவல். சார் நாங்க படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. v வெலாசிட்டி, u இனிஷியல் வெலாசிட்டி சேமா, ஒத்துக்கிறீங்களா? u ஓடது at ஓடது ஈக்குவல். நம்ப மாட்டோம் சார், எப்படின்னு சொல்லி கொடுங்க. at ஓடது ஈக்குவல். பை uக்கு lt பவர் மைனஸ் 1டா, a க்கு lt பவர் மைனஸ் 2,
டீக்கு ஒரு டி, சரிதானா? தென் எல்டி பவர் மைனஸ் ஒன்னு, எல்டி பவர் மைனஸ் ஒன்னு, ஒத்துக்கிறீங்களா? அப்போ ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டா அதுல இருக்கிற ஒவ்வொரு டேர்மோட டைமென்ஷனும் எப்படிதான் இருக்கும், சேமா தான் இருக்கும். இதுக்கு பேரு தான் ஈக்குவேஷன் ஆஃப் ஹோமோஜினிட்டி. ஈக்குவேஷன் ஆஃப் ஹோமோஜினிட்டி நல்லா கத்துக்கிட்டீங்களா? இங்க பாரு, இப்ப நீ ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த வியோட டைமென்ஷன் ஏடியோட டைமென்ஷன் ஈக்குவலா இருக்குமா? ஈக்குவலா தானே இருக்கும், கரெக்ட் தானே? இப்ப டைமென்ஷன் ஆஃப் வியும் டைமென்ஷன் ஆஃப் ஏடியும் ஈக்குவலு. சார் புரிஞ்சிருச்சு, வேற ஏதாவது சொல்லுங்க. S equals to ut plus half at square. சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்தோட டைமென்ஷன் ஈக்குவலா? யோசி. S ஓட டைமென்ஷன் என்ன? L. கரெக்டா? ut ஓட டைமென்ஷன் என்ன? அதுவும் L தான். எப்படி L? S ஓட டைமென்ஷன் L. இந்த இடம் LT பவர் மைனஸ் ஒன்னு, ஒரு T. இவனை ரெண்டு பேரும் செத்து போயிட்டான்ல, போய் சேர்ந்துருச்சா? அடுத்தது ஹாஃப விட்டுருங்க, LT பவர் மைனஸ் டூ, T பவர் பிளஸ் டூ, போய் சேர்ந்துருச்சா? பிசிக்ஸ் எவ்வளவு அற்புதமானது பாரு, ஒன்னு பொய் சொல்லாது, ஏமாத்தாது, அப்படியே கரெக்டா எல்லாமே இருக்கு. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் ஹோமோஜினிட்டி, கரெக்டா? ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸோட டைமென்ஷனும் ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி வீட்டுக்கு போனதும் ஃப்ரீயா இருக்கும் பொழுது இதை செக் பண்ணி பார்த்துக்கோ. வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏஎஸ். ஒரு நிமிஷத்துல எப்படி செக் பண்ணலாம்? சார் வியா சார் எல்டி பவர் மைனஸ் ஒன்னு ஹோல் ஸ்கொயர், ஒத்துக்கிறீங்களா? யூ ஸ்கொயரா சார் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ, ஒத்துக்கிறீங்களா? டூ நம்பரா? ஏக்கு எல்டி பவர் மைனஸ் டூ, இது ஒரு எல் ஸ்கொயர், ரைட்டா? இப்போ ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கிற ஒவ்வொரு டேர்மோட டைமென்ஷனும் ஈக்குவலா தான் இருக்கும், ரைட்? சோ இதான் ஐடியா. இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி இப்போ உன் பேப்பர்ல இருக்கிற அகைன் ஒரு 6 சம் சால்வ் பண்ண போறோம். முதல்ல முடிச்சுவோம். டாபிக் கொடுத்து எழுது ஃபாஸ்டா. ஈக்குவேஷன் ஆஃப் ஹோமோஜினிட்டி. ஈக்குவேஷன் ஆஃப் ஹோமோஜினிட்டி LHS equal to RHS னு ப்ரூவ் பண்ண எல்லாத்துலயுமே. அதே மாதிரி உங்களுக்கு 4 to 5:30 ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ் இருக்கு இல்லையா, அதுல இன்னைக்கு நான் குறிச்சு கொடுக்குற சம் எல்லாம் சால்வ் பண்ணி வச்சிருக்கணும், சரிதா? சீக்கிரம் ஃபாஸ்டா எழுது. நேற்று சவுண்ட்லாம் நல்லா இருந்ததா? சவுண்ட் கிளாரிட்டி வீடியோ, ரைட்? ஈக்குவேஷன் ஆஃப் ஹோமோஜினிட்டி. நீ எந்த ஈக்குவேஷன் வேணாலும் எடுத்து போட்டுக்கோ. பிசிக்ஸ்ல ஒரு 1500 ஈக்குவேஷன் இருக்கு, எந்த ஈக்குவேஷன் வேணாலும் எடுத்து போட்டுக்கோங்க. அதுல ஒரு ஒரு ஈக்குவேஷனோட டைமென்ஷனும் ஈக்குவலா இருக்கும், கரெக்டா? சோ அதை வச்சு அந்த ஈக்குவேஷன் ரைட்டா தப்பான்னு ஈஸியா சொல்லிடலாம், சூப்பரா சொல்லிடலாம். பட் 100% ரைட்டான்னு சொல்ல முடியாது. ஏன்னா வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 4as கூட வரும். டைமென்ஷனலி கரெக்ட், பட் ஈக்குவேஷன் வைஸ் தப்பு. நெக்ஸ்ட் எல்லாம் கையில பேப்பர் எடுத்துக்கோ, ப்ராப்ளம் ஷீட் எடுத்துக்கோங்க. அரௌண்ட் ஒரு 10 சம் கிட்ட நம்ம சால்வ் பண்ண போறோம். கவனமா கத்துக்கிட்டே வாங்க. கொஞ்சம் வேகமாவே எழுத ட்ரை பண்ணணும். எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஷீட் கொடு, என்னோட தச்சு வந்துட்டேன், 2 பேரும் ஷேர் பண்ணிக்கோ. இந்த மாடல்ல இருக்கிற சம் தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஒருவேளை வீடியோ பாக்குறவங்க கொஸ்டின் எழுதும் பொழுது அதுல இருக்கிறத அப்படியே வச்சு பார்த்து, ரைட்டா? உனக்கு நீங்க சால்வ் பண்ணும்போது இந்த பேப்பர் வச்சு பாத்துக்கலாம். இதுல இருக்கிற எல்லா சம்மும் நான் போட்டு காமிச்சிடுறேன். அரௌண்ட் ஒரு 140 சம்ஸ் இருக்கும். 140 சம்மும் நம்ம கிளாஸ்லயே பேச போறோம், ரைட்டா? 180னா அது 180 பிடிக்கணும். சும்மா ஒரு கொஸ்டின் தப்பு 2 கொஸ்டின் தப்பு இந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது. வேலை செய்யறது பேய் மாதிரி வேலை செய்யணும், தெரியுதா? சும்மா நான் ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணிட்டேன் 2 கொஸ்டின் தப்பு பண்ணிட்டேன் அந்த மாதிரி வேலை எல்லாம் இருக்கவே கூடாது. அதனால வேலை செய்யறது பொறுப்பா வேலை செய்யணும். நான் சொல்ற கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 13,
இதே மாடல் தான் y equal to a sin bt minus cx. ஏவும் பியும் சியும் கான்ஸ்டன்ட் கான்ஸ்டன்ட். அவங்க என்ன கேக்குறாங்கன்னா டைமென்ஷன் ஆஃப் பி பை சி. கொஸ்டின் பாக்குறவங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு கையில பேப்பர் இருக்கு, கொஸ்டின் ஒழுங்கா படிச்சுக்கோ. ஒய்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க, ஒய்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்களா, அதுல பி சி ஏ இவங்க எல்லாம் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. இப்ப எனக்கு என்ன வேணும்னா பி பை சி வேணும், பி பை சி வேணும். டீனா டைம், எக்ஸ்னா டிஸ்டன்ஸ் தெளிவா சொல்லிட்டாங்க. ரைட்டா? சின்ன ஐடியா, எல்லாரும் என்ன பாருங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க. எப்ப இந்த சைன் ஃபங்க்ஷன் வருதோ அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. கரெக்டா? சைன் ஃபங்க்ஷன் வந்தா டைமென்ஷன் கிடையாது. அப்போ இந்த டேர்ம் மட்டும் இருக்கு பாருங்க, பிடி மைனஸ் சிஎக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். எப்பெல்லாம் சைன் ஃபங்க்ஷனு காஸ் ஃபங்க்ஷனு இந்த மாதிரி எல்லாம் வந்தா அதுக்கு டைமென்ஷன் கிடையாது. அப்ப பிடி மைனஸ் சிஎக்ஸ் ஈக்குவல் டு 0 எடுத்துக்கணுமா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க, பிடி ஈக்குவல் டு சிஎக்ஸா? இல்லைன்னா ஒண்ணு பண்ணலாம், இப்போதைக்கு பிடி மைனஸ் சிஎக்ஸ் பிடி ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கும். இந்த பிடிக்கு மட்டும் ஈக்குவல் என்னன்னு எடுத்துக்கிறேன், 1ன்னு எடுத்துக்கும். சிஎக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கும். அவங்க பி பை சி தானே கேட்டிருக்காங்க. அப்ப பியோட டைமென்ஷன் 1/t பாருங்க, பியோட டைமென்ஷன் 1/t. அப்ப 1/tனா ஒத்துக்கிறியா டி இன்வர்ஸா? டைமென்ஷன் டி மேல போயிடுச்சுன்னா டி இன்வர்ஸ். இங்க வாங்க, சியோட டைமென்ஷன் 1/x. அப்போ எல் இன்வர்ஸா? கரெக்டா, மேல போயிடுச்சு எல் இன்வர்ஸ். பி பை சி தானே கேட்டிருக்காங்க. பி வந்து டி இன்வர்ஸ், சி வந்து எல் இன்வர்ஸா? இன்வர்ஸ்னா என்ன ஆகும், தலைகீழ போகுமா? அப்போ பி பை சி வேணும்னா எல் பை டியாடா. இது யாரு? டிஸ்டன்ஸ் பை டைம். யாரு வாய தர? ஸ்பீட் அல்ல வெலாசிட்டியா? ஆப்ஷன் டென். அவ்வளவுதான், கத்துக்கிட்டீங்களா? சோ வேவ் வெலாசிட்டி அடிச்சு போயிட்டே இருக்கலாமா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல். அப்போ கவனமா கவனிங்க, இந்த சைன் ஃபங்க்ஷன் காஸ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வந்தா அதுக்கு டைமென்ஷன் கிடையாதுன்னு அடிச்சிடணும். தென் பிடியோடது ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கணும், சிஎக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா டைமென்ஷன் கிடையாதுன்றனால ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கணும். ரைட்டா? அதுக்கப்புறமா அவங்க யாரு கேட்கறாங்க, இதே மாதிரி தான் கேட்பாங்க. ஒன்னு பி பை சி கேட்பாங்க, இல்ல சி பை பி கேட்பாங்க, இல்ல பி இன்டு சி கேட்பாங்க, இல்ல ஏ பை பின்னு கேட்பாங்க. எப்படினாலும் கேட்பாங்க. ஸோ எப்படி கேட்டாலும் உங்களுக்கு சால்வ் பண்ண கத்துக்கணும். சீக்கிரம் மாடல் முடிச்சுவாங்க. 113th சம். இப்போ என்னெல்லாம் சம் கொடுக்குறோனோ, என்னெல்லாம் கத்து கொடுக்குறோனோ ஈவினிங் 4 to 5:30 ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிடணும். தெரியுதா? ஸோ அப்படியே எனர்ஜியோட உட்காந்து ஜாலியாக கத்துக்கோங்க. போற வரைக்கும் ஒரு 2-3 நிமிஷம் கூடவே ஆகும். பாச இனிமேல் தான் உங்களுக்கு வேலை நிறைய இருக்கு. சீக்கிரம். கொஸ்டின் நம்பர் 22 போ. கொஸ்டின் நம்பர் 22. கொஸ்டின் நம்பர் 22 போ. தமிழ்ல ஈஸியா இருக்குல்ல, ஒத்துக்க முடியுதுல்ல உன்னால? ஏதோ பெருசா நீட் சம்லாம் ரொம்ப கஷ்டம் தப்பா நினைச்சுக்காது. உன்னை ஏமாத்தி வச்சிருக்காங்க இத்தனை நாளும். அப்படிதான் இந்த சொசைட்டியும் ஏமாத்தி வச்சிருக்காங்க. இது மிகப்பெரிய அரசியல் உள்ளார இருக்கு. அதனால நீட் எப்பயும் கேன்சலும் ஆகாது. கொஷின்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் எல்லாரும் உன்ட்டு டஃப்னு சொல்லி சொல்லி உன்னை வீணாக்கி விட்டுருவாங்க. சரிதா? அதை மட்டும் தயவு செஞ்சு காதல் வாங்காது. ஸோ பிசிக்ஸ் ஈஸி, மனசுல அது எழுதிக்கோ, அவ்வளவுதான். ரைட். கொஸ்டின் நம்பர் 22. எனக்கு நீங்க ஒரு ஐடியா சொல்லுங்க. a sin x by v y equal to a sin omega x by v minus k. என்ன கேட்டிருக்காங்கன்னா டைமென்ஷன் ஆஃப் k கேட்டிருக்காங்க. டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் k எனக்கு வேணும்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? k மட்டும் தானே வேணும். என்ன உனக்கு கத்து கொடுத்தேன்? சைனுக்கு டைமென்ஷன் கிடையாதுன்னு சொல்லி கொடுத்தனா? இப்ப k ஓடது கேட்டிருக்கிறதுனால கவனமா கவனிங்க, x by v minus k equal to 0ன்னு அர்த்தம்.
இப்ப என்ன பண்ற எக்ஸ் பை வி ஈக்குவல் டு கேவா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் டைமென்ஷன் ஆஃப் இந்த டேர்மும் ஈக்குவல்னு கத்து கொடுத்தனா ஒரு ஃபார்முலால இருக்கிற எல்லா டைமென்ஷனும் ஈக்குவல் சொல்லி கொடுத்தனா அப்ப கேவோட டைமென்ஷனும் யாரோடது எக்ஸ் பை வியோட டைமென்ஷனும் ஈக்குவலா அசால்ட்டா போடுங்க அப்ப கே எக்ஸுக்கு வந்து எல்லா தெரியுதாமா எக்ஸுக்கு எல்லா விக்கு எல் பை டியா இந்த டி அப்படியே மேல போயிடுமா எல் எல்லாம் செத்து போயிடுமா அப்போ கேவோட டைமென்ஷன் யார் டி ஆப்ஷன் தேடுங்க ஆப்ஷன் 2 இல்ல ரைட்டா புரிஞ்சுக்க முடியுதா சைன்னா டைமென்ஷன் கிடையாது இப்போ டைமென்ஷன் ஆஃப் எக்ஸ் பை வியும் டைமென்ஷன் ஆஃப் கேவும் ஈக்குவல் போன சம் கூட இதே மாதிரி சால்வ் பண்ணலாம் போன சம் என்ன சொல்லி கொடுத்தேன் பிடி மைனஸ் எக்ஸா அப்ப என்ன அர்த்தம் பிடி ஈக்குவல் டு சிஎக்ஸ் கூட நீங்க எழுதியிருக்க முடியும் அவங்க கேட்டிருந்த பி பை சி தானே கேட்டிருந்தாங்க இப்ப பி பை சி கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸ் பை டி ஆயிருக்குமா இப்ப எக்ஸ் பை டி பார்த்தோன்னே உனக்கு வெலாசிட்டி வந்துருச்சு இல்ல ஒரே ஸ்டெப்ல சால்வ் பண்ணிருக்கலாம்ல சரிதா ஏகப்பட்ட மெத்தட் இருக்கு எதெல்லாம் ஈஸியா இருக்கு புரியல இது ஏ கான்ஸ்டன்ட் அவங்க கேட்டது கே தானே கேட்டிருக்காங்க கரெக்டா டைமென்ஷன் ஆஃப் கே கேட்டதுனாலதான் இந்த வேலை ரைட் சீக்கிரம் முடி இதே மாதிரி நிறைய சம் இருக்கு பாரு சீக்கிரம் அதே மாதிரி எங்கேயாவது புரியலன்னா சரி எனக்கு புரியல இன்னொரு டைம் கத்துக் கொடுங்கன்னு கேட்டுருணும் சீக்கிரம் ஏன் எல்லாம் பேய் அறிஞ்ச மாதிரி உட்காந்துருக்கீங்க எக்ஸ் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸோட டைமென்ஷன் என்ன லென்த் எல் இல்ல டினாமினேட்டர்ல இருக்கிறது எல் இன்வெர்ஸ் அவ்வளவுதான் அடுத்த சம் 23 சூப்பரான மாடல் பாருங்க சீக்கிரம் சம் நம்பர் 23 சால்வ் பண்ணு கேர்ள்ஸ் உங்களுக்கு புரியலனாலும் எனக்கு புரியல சார் இன்னொரு டைம் கத்துக் கொடுங்கன்னு கேட்கணும் சரிதா வெக்கப்பட்டு உட்காந்துட்டு இருக்கிறது கேட்கலாமா வேணாமா நினைக்கிறது அதெல்லாம் ரொம்ப தப்பு டே உங்களுக்கும் எத்தனை சம் வேணாலும் எனக்கு தெரியலன்னா தெரியல அவ்வளவுதான் இன்னொரு டைம் கத்துக் கொடுங்கன்னா கத்துக் கொடுத்து தான் ஆகணும் ரைட்டா நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு சம் நம்பர் 23 போங்க சம் நம்பர் 23 இந்த இடத்துல நீங்க புதுசா ஒரு மாடல் கத்துக்க போறேன் எல்லாரும் சம் நம்பர் 23 கொஸ்டின் எழுதிக்கும் p equal to p naught exp minus alpha t square ரைட்டா இப்போ இந்த கொஸ்டின்ல யாரோட டைமென்ஷன் கேட்டாங்க நீங்களே கொஸ்டின் பாத்துறீங்க ஆல்பாவோட டைமென்ஷன் ஆல்பா ஞாபகம் வருதா உனக்கு சொல்றா யூஸ் பண்ண ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு கேக்குறேன் நானும் கேக்குறேன் யூஸ் பண்ண ஏதாவது ஞாபகம் வருதான்னு கேக்குறேன் ரைட் வாழ்நாள்ல எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் ஆல்பா மட்டும்தான் ஞாபகம் இருக்கும் ஏன்னு நான் போகும்போது சொல்றேன் ரைட் ஸோ பி ஈக்குவல் டு பி நாட் இஎக்ஸ்பி மைனஸ் ஆல்பா டி ஸ்கொயர் என்ன கேட்டிருக்காங்க கான்ஸ்டன்ட் ஆல்பாவோட வேல்யூ கேட்டிருக்காங்களா பதில் சொல்லு சைனு காசு டேனு இதுக்கெல்லாம் என்ன கிடையாதுன்னு சொன்ன டைமென்ஷன் கிடையாதுன்னு சொன்னா அதே மாதிரி இப்போ ஒரு வார்த்தை புதுசா தெரிஞ்சுக்கோ எக்ஸ்பான்ஷனுக்கும் டைமென்ஷன் கிடையாது கரெக்டா எக்ஸ்பான்ஷனுக்கு என்ன கிடையாது டைமென்ஷன் கிடையாது அதனால ஆல்பா டி ஸ்கொயரை ஒண்ணுன்னு எடுத்துக்கணும் ரைட்டா அதனால ஆல்பாவோடது வேணும்னா 1/t ஸ்கொயர் டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்கடா டைமென்ஷன் ஆஃப் ஆல்பா சம்மதமா கத்துக்கிட்டீங்க போங்க டி பவர் மைனஸ் சீக்கிரம் முடி ஆப்ஷன் தேர்டு ஆப்ஷன் 2 இவ்வளவுதான் நீட் சம் இங்க இருக்கிறது எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஏற்கனவே சால்வ் பண்ணது ஏற்கனவே திருப்பி கேட்ட மாடல் தெரியுதா ஈஸியா இருக்கா ரைட் ஃபைவ் நீங்களே ட்ரை பண்ணு நோட்ல காப்பி பண்ணும் பொழுது நம்பர் போட்டு சால்வ் பண்ணணும் ரைட்டா இந்த வாரத்தோட முடிவுல இதுல இருக்கிற எல்லா சம்மும் நம்ம சால்வ் பண்ணிட்டோமான்னு செக் பண்ணணும் ரைட்
மைனஸ் தேவையில்லப்பா, இந்த இடத்துல வெறும் மேக்னிடியூட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க, அதனால மைனஸ் பாயிண்ட். ரைட்டா? மைனஸ் அங்க ஆப்ஷன்ல இருந்ததுனாலும் தப்பு கிடையாது, ஆப்ஷன்ல ஆனா மைனஸ் இல்லல்ல, நம்ம வீட்டில் இங்க டைமென்ஷன் லெஸ் இல்லையா? டைமென்ஷன் இப்ப எக்ஸ்பான்ஷனுக்கு டைமென்ஷன் கிடையாது, அப்ப இந்த இந்த குவாண்டிட்டி ஈக்குவல் டு 1ன்னு அர்த்தம். டைமென்ஷன் லெஸ், அதனால ஈக்குவல் டு 1. ரைட்டா? அடுத்த ட்ரை பண்ணு. சம் நம்பர் 25, f equal to at plus bt ஸ்கொயர். உங்களுக்கான நேரம். டைமென்ஷன் ஆஃப் a வேணும், டைமென்ஷன் ஆஃப் b வேணும். டைமென்ஷன் ஆஃப் a, டைமென்ஷன் ஆஃப் b. a ஓட டைமென்ஷனும் b ஓட டைமென்ஷனும் வேணும். ரைட்டா? ஞாபகம் இருக்கு அந்த क्वेश्चन எப்படி சால்வ் பண்ணனும்னு? எப்படி அப்ரோச் பண்ணுவேன்? டேய், f ஓட டைமென்ஷனும் at ஓட டைமென்ஷனும் ஈக்குவலா? அப்படிதானே சொல்லி கொடுத்தேன். f ஓட டைமென்ஷனும் bt ஸ்கொயரோட ஈக்குவலா? f க்கு டைமென்ஷன் உனக்கு தெரியுமா? ஏங்க ட்ரை பண்ணுங்க. டைமென்ஷன் ஆஃப் f, a ஓடது எவ்வளவு? mlt பவர் மைனஸ் 3 சொல்லியிருக்க. a ஓடது mlt பவர் மைனஸ் 3 சொல்லியிருக்க. b ஓடது mlt பவர் மைனஸ் 4 சொல்லியிருக்கீங்க. இது ரைட்டா தப்பான்னு எனக்கு தெரியாது, பட் செக் பண்ணிரும். எல்லாருக்கும் இந்த ஆன்சர் வருதான்னு பாருங்க. நேற்று கெமிஸ்ட்ரி கிளாஸ் போச்சாடா? கெமிஸ்ட்ரி கிளாஸ் ஆன்லைன் போச்சா நேற்று? சார் எடுத்தாங்களா? போகும்போது சொல்றேன். ஆன்சர் கிடைக்குதா? அவ்வளவுதான், 30 செகண்ட் தான் உனக்கு தர வேண்டிய டைம். முடிஞ்சா 1 நிமிஷம் முடிச்சியா? ட்ரை பண்ணலாமா? நீங்க பாருங்க. இந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா உங்ககிட்ட பல முறை சொல்லியிருக்கேன், ஒரு ஈக்குவேஷன்ல ஒரு டேர்மோட டைமென்ஷன் ஈக்குவல்னு சொல்லியிருக்கேன். f ஓட டைமென்ஷனும் at ஓட டைமென்ஷனும் ஈக்குவல், f ஓட டைமென்ஷனும் bt ஸ்கொயரோட டைமென்ஷனும் ஈக்குவல். சரிதானே? அப்ப செக் பண்ணுங்க. டைமென்ஷன் ஆஃப் f mlt பவர் மைனஸ் 2 கத்து கொடுத்தீங்க சார். a கான்ஸ்டன்ட், t ஓடது t. ரைட் தானே? இந்த t இந்த பக்கம் வந்துருமா? பட் t இந்த பக்கம் வந்துருச்சுன்னா mlt பவர் மைனஸ் 3 ஆயிடுமா? ஏன் எல்லாராலையும் உணர முடியுதா? அந்த பக்கம் இருக்கிற t இந்த பக்கம் வந்தா பவர்ல மைனஸ் 1 வந்துரும். அங்க ஸ்கொயரா இருந்தா இந்த பக்கம் வந்தா மைனஸ் 2 வந்துரும். நல்லா கத்துக்கிட்டியா? அடுத்த சம் பாருங்க. f ஓடதும் bt ஸ்கொயரோடதும் ஈக்குவல். f ஓடது mlt பவர் மைனஸ் 2, b ஓடது தெரியாது, t ஸ்கொயரோட டைமென்ஷன் t ஸ்கொயர். அந்த t ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தா mlt பவர் மைனஸ் 4. ஆப்ஷன் செக் பண்ணிக்கோங்க. எந்த ஆப்ஷன்? ஃபர்ஸ்ட் ஒன்னு. இப்போ உன்னை ஏமாத்துற மாதிரி ஒரு கேள்வி. the dimension of b and a ன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 2 கரெக்டா? அதனால அங்கெல்லாம் கவனிக்கணும். நீ எப்ப பார்த்தாலும் a முதல்ல கண்டுபிடிச்சேன், b ரெண்டாவது கண்டுபிடிச்சேன்னு போய் அதை டிக் பண்ணிடக்கூடாது. கேள்வியில a ஃபர்ஸ்ட் இருக்கா, b செகண்ட் இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்தா இதான் ஆப்ஷனு. ஆப்ஷன் 1 தான் ரைட்டு. ஒருவேளை b and a ன்னா நீ அதை கவனிக்க மாட்ட, வேகத்திலயோ நீ டக்குன்னு போயிடுவீங்க. அப்ப b and a தப்பாயிடும். கரெக்டா? ரொம்ப கவனமா இருக்கும். ஒரு 4 மார்க்கும் கவலையும். நல்லா கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது எக்ஸலன்ட் மாடல். 2006ல மட்டும் இல்ல, நிறைய முறை அந்த கொஸ்டின். எக்ஸைஸ் 2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எக்ஸைஸ் 2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. எக்ஸைஸ் 2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆனஸ்டா ட்ரை பண்ணு. தெரியலனா நான் பாத்துக்கிறேன். எக்ஸைஸ் 2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் எழுதிட்டு வா. நான் உள்ள நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சோ v equal to at plus b by t plus c. உனக்கான நேரம் 1 நிமிஷம். v equal to at plus
ட்ரை பண்ணு சீக்கிரம் பா. ஸோ v equal to at பிளஸ் a ஓட டைமென்ஷன் சொல்லுங்க. lt -2 சூப்பரா சொல்லிட்டேன். a ஓடது lt பவர் -2. தென் இங்கதான் சிக்கல் சார் p எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியல. p எப்படி சரி கண்டுபிடிக்கல நான் சொல்லவா என்ன பாருங்க. c க்கு பக்கத்துல இருக்கிறது t இல்ல, டைமென்ஷன் ஆஃப் c-யும் டைமென்ஷன் ஆஃப் t-யும் ஈக்குவல். நீ தான் சொன்ன a ஓடது lt பவர் -2 சரிதானா? ஏன்னா v க்கு பதிலா v ஓடது at ஓடது ஈக்குவல்னு சொன்னீங்க. அப்ப lt பவர் -1 ஈக்குவல் டு a. இந்த t இந்த பக்கம் வந்ததுனால -2 கரெக்டாப்பா? கண்டுபிடிச்சிங்களா? அடுத்தது c. c க்கு பக்கத்துல பிளஸ்ல என்ன இருந்தாலும் அதான் c ஓட டைமென்ஷன். என்ன பாரு எல்லாரும், c ஓட டைமென்ஷன் என்னப்ப? அவ்வளவுதான். c ஓட டைமென்ஷன் tங்க சார். கரெக்டா? c ஓட டைமென்ஷன் t தானே? இப்ப மறுபடியும் சொல்லுங்க பாக்கும். c ஓட டைமென்ஷன் t ன்னு சொல்லிட்டீங்களா? இப்ப b ஓட டைமென்ஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? v க்கு பதிலா lt பவர் மைனஸ் சொன்னா ஈக்குவல் டு b பை t பிளஸ் t-யா? ஏன்னா c க்கு ஒரு t தானே, அதனால 2t-யா? 2 நம்பர் தானே. அப்ப இந்த t இந்த பக்கம் வந்துருமா? lt பவர் -1 t பவர் +1 b-யா எல்லாம். அப்ப a க்கு lt பவர் -2, b க்கு l, c க்கு t. ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பாரு. கரெக்டா பார்க்கணும். அவங்க abc தான் கேட்டிருக்காங்க. a க்கு lt பவர் -2, b க்கு ஒரு l, c க்கு ஒரு t. ரைட்டா? நான் மறுபடியும் டைம் தரேன். இந்த சம் இன்னொரு டைம் பிராக்டிஸ் பண்ணு. எப்படி கேட்ட கொஸ்டின் பேர் சீக்கிரம் ஒரு டைம் இன்னொரு டைம் நோட்லயே பிராக்டிஸ் பண்ணிக்கும். பாஸ்டா போற மாதிரி தெரியுதா? நான் கேட்ட சொல்ல மாட்டேன். அப்படியே இருந்தா என் மூஞ்சி நேரம் சொல்லிருந்தேன் சார். உங்க மூஞ்சியை பார்க்க பிடிக்கல சார். இருந்தியா பார்த்துதான் வருஷம் ஃபுல்லா வேற வழி இல்லை. இன்னொரு டைம் சொல்லி தரணும். ஓகே புரியல. பியோடது தெரியல. கொஞ்சம் பேருக்கு டவுட் பியோட டைமென்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியல. கவனி இந்த மாதிரி எல்லாரும் ஏவோட டைமென்ஷன் கண்டுபிடிக்க தெரியுதா? டைமென்ஷன் ஆஃப் வியும் டைமென்ஷன் ஆஃப் ஏடியும் ஈக்குவலா? அப்ப வியும் ஏடியும் போட்டுட்டு அங்கிருந்து ஏ கண்டுபிடிச்சிங்களா? அடுத்தது உன்னால பி டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா கீழே இன்னொரு அன்னோன் வேல்யூ இருக்கா. அப்போ சியோட டைமென்ஷனும் இங்க இருக்கிற டியோட டைமென்ஷனும் ஈக்குவல். இதுக்கு பக்கத்துல நான் தான் சொன்னல ஒவ்வொரு டேர்மோட டைமென்ஷன் ஈக்குவலா இருக்குன்னு சொன்னேன். இப்ப டைமென்ஷன் ஆஃப் சியும் டைமென்ஷன் ஆஃப் டியும் ஈக்குவலா? ரைட்டா முடிச்சிங்களா? அப்ப இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? b by 2t ஆயிடுச்சா? t plus t 2t ஆயிடுச்சா? டைமென்ஷன் ஆஃப் வியும் டைமென்ஷன் ஆஃப் இந்த டேர்ம் ஈக்குவலா? உணர முடியுதா உன்னால? இந்த டேர்மோட டைமென்ஷனும் இந்த டேர்மோட டைமென்ஷன் ஈக்குவலா? நாங்க c தான் ஏற்கனவே கண்டுபிடிச்சீங்க இல்லையா? அப்போ v க்கு lt பவர் -1, b க்கு பதிலா b, இந்த t க்கு பதிலா ஒரு டைமென்ஷன் t, c க்கு பதிலா ஒரு டைமென்ஷன் t, ஒரு t 2 t, 2 நம்பர் தானே. t இந்த பக்கம் வந்துருச்சா? சால்வ் பண்ணீங்கன்னா b க்கு பதிலா l. கத்துக்கிட்டீங்களா? அடுத்து ஆல்மோஸ்ட் இந்த மாடல் எல்லாமே சால்வ் பண்ணிட்டோம். எக்ஸைஸ் 3ல ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் இருக்கு. 7 எக்ஸைஸ் 3ல கொஸ்டின் நம்பர் 7 ரொம்ப கவனமா கவனிக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடலுமே கூட. இப்ப இந்த மாடல் வந்து சால்வ் பண்ணிடும்ல. ஒரே மாடல்ல கிட்டத்தட்ட அரௌண்ட் 7 சம் போட்டிருக்கு. ரைட் தானே? இதுக்கு மேல தப்பு பண்ணக்கூடாது. ஸோ சைன் வந்தாலும் காசு வந்தாலும் டேன் வந்தாலும் அதை அடிச்சிடணும். பக்கத்துல இருக்கிற டேர்ம் ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கும்.
அதுக்கப்புறம் f ஈக்குவல் டு ஏடி பிளஸ் பிடி ஸ்கொயர் இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா f ஓடது ஏடி ஓடது ஏடி ஓடது பிடி ஸ்கொயர் ஓடது ஈக்குவல் வச்சு போட்டுக்கணும். கரெக்ட் தானே? ஸோ இப்போ போட போற மாடல் இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். உனக்கு இந்த வார்த்தை தெரியாது, 12th வரும்போது இந்த வார்த்தை உனக்கு நல்லா தெரியும். அப்படி இல்லைன்னா 10th லைட் லெசன்ல இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். படிச்சிருக்கியா? ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூ தானே? இந்த கொஸ்டினை கவனிங்க, உள்ள இருக்கலாம் கவனிங்க. ஸோ மியூ ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பை லாம்டா ஸ்கொயர். ஏ பிளஸ் பி பை லாம்டா ஸ்கொயர். ரைட்டா? என்ன கேட்டிருக்காங்க பாருங்க லாஸ்ட் லைன். டைமென்ஷன் ஆஃப் பி யாருக்கு சேமா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. டைமென்ஷன் ஆஃப் பி யாருக்கு சேமா இருக்கும்? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வேவ் லென்த், ரெண்டாவது பிரஷர், மூணாவது ஏரியா, நாலாவது வால்யூம். இப்ப இந்த B யோட டைமென்ஷன் யாருக்கு ஈக்குவலா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஏ கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்க, பி கான்ஸ்டன்ட் சொல்லிட்டாங்களா? ரைட்டா? கேட்லாகோனி அவன் ஏ பத்தி பேசவே இல்லை. அப்ப மியூவோட டைமென்ஷனும் பி பை லாம்டா ஸ்கொயர் டைமென்ஷன் ஈக்குவல் ஒத்துக்கிறீங்களா? இப்ப டைமென்ஷன் ஆஃப் மியூ ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் பி பை லாம்டா ஸ்கொயர். மியூக்கு என்ன ஃபார்முலா படிச்சீங்க? sin i பை sin r படிச்ச ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? லைட் லெசன்ல படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? அப்படி இல்லைன்னா நான் இன்னொரு ஃபார்முலா கத்து கொடுக்குறேன், ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் டு த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம். இதை நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க, இல்லைன்னா இப்ப கத்துக்கோங்க. ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் டு த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியமா? ரெண்டுமே ஸ்பீட் தானே? நோ யூனிட், நோ டைமென்ஷன் ஃபார்முலா. ஒத்துக்கிறியா? ரெஃப்ராக்ட் இண்டெக்ஸ் என்ன கிடையாது, டைமென்ஷன் ஃபார்முலா கிடையாது. இது டைமென்ஷன் லெஸ் குவான்டிட்டி. கரெக்ட் தானே? அப்ப இது நோ டைமென்ஷன் தானே? நோ டைமென்ஷன் தான் சொல்லியிருக்கேன். 1. அப்போ b பை லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. b ஈக்குவல் டு யாரா? லாம்டா ஸ்கொயர். லாம்டான்னா வேவ் லென்த் தானே? லென்த், லென்த்தோட டைமென்ஷன் L. லென்த்தோட டைமென்ஷன் நீ சொல்றது யூனிட். அப்போ டைமென்ஷன் ஆஃப் b L ஸ்கொயரா? இது வரைக்கும் நான் முடிச்சல. ஆப்ஷன் தேர்வு. இது யாரோட டைமென்ஷன்? சூப்பரா சொன்ன, ஏரியா. கரெக்டா? ஏரியா தானே மீட்டர் ஸ்கொயரு, எல் ஸ்கொயர் தானே? ஸோ அதனால டைமென்ஷன் ஆஃப் பி ஈக்குவல் டு ஏரியா எல் ஸ்கொயரா. கொஞ்சோண்டு அறிவு இருந்தா போதும், நீங்க வந்து பெரிய புத்தாலியா இருக்கணும் அவசியம் இல்லை. சரிதா? லேசா கொஞ்சோண்டு, அவ்வளவுதான். கொஞ்சோண்டு எவ்வளவு இவ்வளவு, சரிதா? அவ்வளவு இருந்தாலும் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ரைட்? ஸோ இந்த மாடல் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். சரி, செக் பண்ணுங்க. ஃபாஸ்டா ஏ இப்போ டைமென்ஷன் ஃபார்முலா போடக்கூடிய சம். அடுத்த மாடல் வந்து இப்போ கொஷின்ல டைமென்ஷன் ஃபார்முலா யாருக்கெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் எப்படி கொண்டு வரணும்னு சொல்லி கொடுக்க போறேன். வெறும் ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண போறேன். இப்பயும் இன்னும் 3வது அப்ளிகேஷன் உங்களுக்கு முடிக்கல, ஞாபகம் இருக்குல்ல? 3வது அப்ளிகேஷன் அது டு எஸ்டாப்ளிஷ் த ரிலேஷன் பிட்வீன் டிஃபரெண்ட் பிசிக்கல் குவான்டிட்டின்னு சொல்லி கொடுத்தேன்னா, நான் அந்த இடத்துக்கே நம்ம போகல. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம், டு கன்வெர்ட் ஒன் சிஸ்டம் இன்டு அனதர். ரெண்டாவது டு செக் த கரெக்ட்னஸ் சொல்லி கொடுத்தேன். அப்புறம் ஈக்குவேஷன் ஆஃப் ஹோமோஜெனிட்டி பேசிட்டு இருக்கு. ஸோ இப்ப சால்வ் பண்ண போறது டைமென்ஷனல் அனாலிசிஸ்ல டைமென்ஷன் ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறது. கொஸ்டின் நம்பர் 14. கொஸ்டின் நம்பர் 14ல டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் வேவ் நம்பர்னு கேட்டிருக்காங்க. டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் வேவ் நம்பர். சரி, எங்களுக்கு வேவ் நம்பர்னா என்னன்னே தெரியாது. நியூன் பார் இப்படி போட்டா அதுக்கு பேர் வேவ் நம்பர்னு அர்த்தம். வேவ் நம்பரோட ஃபார்முலா ரெசிப்ரோக்கல் ஆஃப் வேவ் லென்த். என் வேலை முடிஞ்சிருச்சு. டைமென்ஷன் ஃபார்முலா நீயே சொல்லு. சூப்பரா சொன்ன, எல் இன்வர்ஸ். கரெக்ட் தானே? ஏன்னா லென்த் 1/L, அதனால எல் இன்வர்ஸ். ரைட்டா? ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோங்க. அப்ப எல் இன்வர்ஸ்னா அங்க என்ன இருக்கணும்? ஃபுல்லா ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் கரெக்டா இருக்கும்? தேர்ட் ஒன். சார் மாஸ் கிடையாது, m/0, எல் மட்டும் -1, டி கிடையாது, t/0. கொஸ்டின் நம்பர் 14 கத்துக்கிட்டீங்களா? அப்ப என்ன சிக்கல்னா இந்த ஃபார்முலாவை நீ படிக்கணும். வேவ் நம்பர்னா நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பெர் யூனிட் லென்த்னு படிக்கணும். நம்பர் ஆஃப் வேவ்ஸ் பெர் யூனிட் லென்த், த ரெசிப்ரோக்கல் ஆஃப் வேவ் லென்த் இஸ் கால்ட் அஸ் வேவ் நம்பர்னு உனக்கு தெரியணும். ஸோ 1/λ மேல போயிடுச்சுன்னா லாம்டா இன்வர்ஸ், லாம்டாவோட டைமென்ஷன் எல்னு தெரியணும். கத்துக்கிட்டீங்களா? அப்படி அர்த்தம் போங்க.
கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க. 16. கொஸ்டின் நம்பர் 16. கொஸ்டின் நம்பர் 16 பாத்துருமா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. which of the following does not have the dimension of force ன்னு கேட்டிருக்காங்க. டைமென்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் எது கிடையாதுன்னு கேட்டிருக்கு. அப்ப ஏதோ 3 டைமென்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குல்ல இதுல ஆப்ஷன்ல. யாராவது சொல்லுங்க டைமென்ஷன் ஆஃப் ஃபோர்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா சொல்லுங்க. ml t power -2. ml t power -2. கரெக்டா? சரி இதெல்லாம் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒவ்வொன்னா பாத்துருவோமா? ஆப்ஷன் 4ல இருந்து வாங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் அப்படின்னா dp/dtன்னு அர்த்தம். இது என்ன? ஃபோர்ஸ் எங்க படிச்சீங்க? நியூட்டனோட செகண்ட் லா படிச்சிருக்கீங்கல்ல, F = dp/dt கத்து கொடுத்தாங்களா? ஓ இது ஃபோர்ஸா? அப்ப ஆப்ஷன் 4 ரைட்டா? நம்ம யாரை தேடி போயிட்டு இருக்கோம்? யாரு தப்போ அவங்கள தேடி போயிட்டு இருக்கு. இது யாரோ ஒருத்த வந்து டைமென்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் கிடையாது. கரெக்ட் தானே? அப்ப இதுக்கு கண்டிப்பா ஆப்ஷன் 3 பாருங்க. வெயிட். வெயிட்டுக்கு mgயா? உனக்கு நல்லா தெரியும் வெயிட் தான் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டு. F/W ஈக்குவல் தானே? ஃபோர்ஸ் W ஈக்குவல். ஒரு வெயிட் மிஷின் மேல ஏறி போய் நிக்கிற ஒரு 70 kg காமிக்குதுன்னா 70 kg ஃபோர்ஸ் 70 நியூட்டன் ஃபோர்ஸ் நீங்க கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். கரெக்ட் தானே? இப்போ F-ம் W-ம் ஈக்குவல். அதனால ஆப்ஷன் 3 ரைட்டா? ஆப்ஷன் 3 ரைட்டா? அப்புறம் ஆப்ஷன் 2 போங்க. ஆப்ஷன் 2ல எனர்ஜி கிரேடியன்ட்னு ஒரு வார்த்தை இருக்கா? சரி எங்களுக்கு எனர்ஜி தான் தெரியும், எனர்ஜி கிரேடியன்ட் தெரியாது. இன்னைக்கு சொல்ற வார்த்தை 2 வருஷம் ஞாபகம் இருக்கும். கிரேடியன்ட்னு படிச்சிட்டீங்கன்னா எந்த ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி டிஸ்டன்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகுதோ அதுக்கு பேரு கிரேடியன்ட். எனர்ஜி டிஸ்டன்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆனா எனர்ஜி கிரேடியன்ட். வெலாசிட்டி டிஸ்டன்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆனா வெலாசிட்டி கிரேடியன்ட். பிரஷர் டிஸ்டன்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆனா பிரஷர் கிரேடியன்ட். பொட்டென்ஷியல் டிஸ்டன்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆனா பொட்டென்ஷியல் கிரேடியன்ட். அப்படி சொல்றது புரியுதா? டினாமினேட்டர்ல யார் இருக்கணும்? டிஸ்டன்ஸ் இருக்கணும். டிஸ்டன்ஸ் டினாமினேட்டர்ல இருந்தா அதுக்கு பேரு கிரேடியன்ட் அர்த்தமா? இப்ப எனர்ஜி கிரேடியன்ட் தானே. இங்க பாருங்க, எனர்ஜி பை கிரேடியன்ட் எக்ஸ் தானே. செக் பண்ணிடுவோமா? எனர்ஜிக்கு ml² t⁻². கரெக்ட் தானே? எக்ஸுக்கு என்ன? எல் தானே. ஒரு எல் போய் சேர்ந்துச்சா? வந்துச்சா பாருங்க. ஆப்ஷன் 2வும் கரெக்டா? யாரோ ஒருத்தன் தப்பா? ஆப்ஷன் 1 தான் தப்பு. பொட்டென்ஷியல் கிரேடியன்ட் V/L. கரெக்டா? இது கண்டிப்பா ஃபோர்ஸுக்கு ஈக்குவலா இருக்காது. ஏன்னா பொட்டென்ஷியல் அங்க சார்ஜ் வரும், V = W/Qன்னு வரும். கண்டிப்பா இதுல கூலும் வரும். அதனால கூலும் வந்ததுன்னா I/T வரும். அதனால இது சத்தியமா ஃபோர்ஸோட டைமென்ஷனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கரெக்டா? இப்ப எழுதிக்கோங்க. இது ஆப்ஷன் 2 ரைட்டு, ஆப்ஷன் 3 ரைட்டு, ஆப்ஷன் 4 ரைட்டு. ஆனா நீங்க தேடி போனது 1 தேடி போயிட்டு இருக்கீங்க. எது ரைட்டுன்னு அவங்க கேட்கல, எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? சீக்கிரம் பண்ணி. Number 21 ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. சரி 21 கவனி. 21 இந்த மாதிரி மாடலும் நீங்க நிறைய பார்க்கலாம். கொஸ்டின் படிங்க எல்லாரும். Two physical quantity of which one is vector and other is scalar. ஒன்னு வெக்டாரா இன்னொன்னு ஸ்கேலாரா, having same dimensional family. ரெண்டு பேருக்கும் சேம் ஒன்னா கண்டிப்பா என்னதான் இருக்கணும்? வெக்டாரா இருக்கணும், ஒன்னு ஸ்கேலா இருக்கணுமா? ரெண்டு ஆப்ஷன் நெக்லெக்ட் பண்ணுங்க. அதுல யாரோ 2 பேர் வெக்டார் தொடர்ந்து இருக்காங்க.
ஒன்னு ஸ்கேலாரா இருக்கும், ஒன்னு வெக்டாரா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு ஒர்க் அண்ட் எனர்ஜியா? கண்டிப்பா இது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா? ஒர்க்கும் ஸ்கேலாரு, எனர்ஜியும் ஸ்கேலாரு. அப்ப கண்டிப்பா இது கிடையாது. கரெக்டா? சோ ஒர்க் இட் ஹாஸ் ஒன்லி மேக்னிடியூட். எவ்வளோடா வேலை செஞ்ச? சார் நான் இவ்வளவு வேலை செஞ்சேன் சார். எவ்வளோடா எனர்ஜி இருக்கு? எனக்கு இவ்வளவு எனர்ஜி இருக்கு சார். எவ்வளோன்னு ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு மட்டும் பதில் சொன்னா ஸ்கேலார். எவ்வளவு பிளஸ் எந்த பக்கமான்னு கேட்டு பதில் சொன்னா வெக்டார். டைரக்ஷன் இருந்தா வெக்டார் படிச்சிருப்பீங்க ரைட்டா? இப்ப எனர்ஜியும் ஒர்க்கும் ஸ்கேலார். அதனால அவங்க 2 பேர் கிடையாது. யாரோ 2 பேர் வெக்டார் இருக்காங்க பாருங்க உள்ளார. டார்க்கு வெக்டார் பட் டார்க்கு ஒர்க் ஸ்கேலார். அப்ப அது ஆப்ஷனா இருக்கலாமா? நமக்கு தெரியாது, இருக்கலாம். ஆப்ஷன் 3 பாருங்க. இம்பல்ஸ் அண்ட் மொமெண்டமா? இம்பல்ஸும் வெக்டார், மொமெண்டம் வெக்டார். அப்ப கண்டிப்பா ஆப்ஷன் 3 கேட் அவுட்டா? அப்ப ஆப்ஷன் 3 இம்பல்ஸ் அண்ட் மொமெண்டம். அப்ப அவங்களும் கிடையாது. ஆப்ஷன் 4 பாருங்க. பவர் அண்ட் பிரஷர். பவர் எவ்வளோடா பவர் இருக்கு உனக்கு? ஸ்கேலார். கரெக்டா? இவ்வளவு இருக்கா உனக்கு? எவ்வளவு பிரஷர்? பிரஷர் வெக்டார். கரெக்டா? அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா. ரைட்டா? இப்ப ஃபோர்ஸ் இருந்தா அது வெக்டார் தானே? இப்ப 2 ஆப்ஷன் தூக்கிட்டோமா? உனக்கு தெரியுது அந்த நெக்லேட் பண்ற மெத்தட் என்னன்ட்டு. இப்போ டார்க் அண்ட் ஒர்க் நேத்து சொல்லி கொடுத்தனா? ஒர்க்குக்கு ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்டா? டார்க்குக்கு ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸா? இதுக்கு மேல நீ போடவே தேவையில்ல. 2 பேருக்குமான டைமென்ஷன் ஈக்குவலா? ஆப்ஷன் 2 தான் ரைட். அப்படியே 27 ட்ரை பண்ணுங்க. உனக்கான கொஸ்டின் தான் அது. 27 ட்ரை பண்ணுப்ப. எதை ட்ரை பண்ணு? 27 டக்குன்னு சொல்லுங்க. எம்எல் 27 என்ன சம்மது? டார்க்கோட டைமென்ஷன் கேட்டிருக்காங்க. டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஃப் டார்க். டார்க்கு எம்எல் டி பவர் -2 ஒரு எல். அதனால எம்எல் ஸ்கொயர் டி பவர் -2 ஆப்ஷன் 3 ரைட்டு. நான் 2 சம்மு நான் உனக்கு கொடுக்குறேன். ட்ரை பண்றீங்களா? ஒரு 5 நிமிஷம் பாருங்க. சம் நம்பர் 24. ஆங்குலர் வெலாசிட்டி. ஆங்குலர் வெலாசிட்டி தீட்டா பை டி. இதான் ஃபார்முலா. ஃபார்முலா சொல்லிட்டேன். டைமென்ஷன் போட்டுக்கோ. 29 F equal to G M1 M2 by R square. இதுல G ஓட டைமென்ஷன் வேணும். 24 29. ஸோ உனக்கான நேரம் ஒரு 3 நிமிஷம் மட்டும்தான். இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. சீக்கிரம் சொல்லுங்க. ஸோ ஒமேகாவோட டைமென்ஷன், ஒமேகா ஆங்குலர் வெலாசிட்டி தானே? ஆங்குலர் வெலாசிட்டி. சார் நோ டைமென்ஷன் பை டி. அதனால டி இன்வெர்ஸ். ஆங்குலர் வெலாசிட்டி டி இன்வெர்ஸ். ஆங்குலர் வெலாசிட்டி டி இன்வெர்ஸ். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது டைமென்ஷன் ஆஃப் ஜி வேணும் சார். ஜி ஈக்குவல் டு எஃப் இன்டு ஆர் ஸ்கொயர். கவனிங்க. ஜி ஈக்குவல் டு எஃப் இன்டு ஆர் ஸ்கொயர் பை M1 into M2 இல்ல? M1 into M2 கரெக்ட் தானே? எஃபோட டைமென்ஷன் என்ன? இப்பதான் படிச்சீங்க. ML T power -2. R ஸ்கொயரோடது L ஸ்கொயர். மாஸ் கிலோகிராம். கிலோகிராமுக்கு ஒரு M. இந்த மாஸ் கிலோகிராமுக்கு ஒரு M. ஒரு எம்முக்கு ஒரு எம் போய் சேர்ந்துருச்சு. இந்த எம் மேல போயிடுச்சு. ஸோ எம் இன்வர்ஸ் எல்லுல 3 இருக்கு. T power -2. சரியா பாருங்க. M power -1 L cube T power -2. ஆப்ஷன் தேடிக்கோ. ஆப்ஷன் 4 டைமென்ஷன் ஆஃப் ஜி தாராளமா கேட்கலாம். சரிதா? கேட்க கூடாதுலாம் கிடையாது. பட் டைமென்ஷன் கண்டுபிடிக்க தெரியணும். டைமென்ஷன் ஆஃப் ஜி M power -1 L cube T power -2.
கொஸ்டின் நம்பர் 26 இந்த மாதிரி மாடலும் கண்டிப்பா வரும். கொஸ்டின் நம்பர் 26 ட்ரை பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணணும்னா நீங்க அந்த டேபிள் ஒழுங்கா படிக்கணும். அந்த டேபிள்ல இருக்கிற டைமென்ஷன் ஒழுங்கா கத்துக்கணும். ரைட்டா? கொஸ்டின் நம்பர் 26 கொஸ்டின் நம்பர் 26 அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. எந்த ரெண்டு டைமென்ஷனும் ஈக்குவல் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டென்ஷன், ரெண்டாவது ஒன் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன். இவங்க ரெண்டு பேருக்கான டைமென்ஷன் ஈக்குவலா இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் பிரஷர். ஸ்ட்ரெஸ் அண்ட் பிரஷர் பார்த்ததுமே சொல்லிடுவீங்க, நான் நேத்தே கத்து கொடுத்துட்டேன். ஸ்ட்ரெஸ் பிரஷர் ஒரே டைமென்ஷனா. மூணாவது பிளாங்க் கான்ஸ்டன்ட் ஆங்குலர் மொமெண்டம். பிளாங்க் கான்ஸ்டன்ட் h, ஆங்குலர் மொமெண்டம் L. இது ரெண்டும் சேம் டைமென்ஷன் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்பதான் தேடணும், புதுசா இருக்கு இந்த வார்த்தை. ஆங்குலர் மொமெண்டம் நான் சொல்லி கொடுத்தேன், பிளாங்க் கான்ஸ்டன்ட் சொல்லி தரல. கரெக்டா? தோ சொல்லி கொடுத்துறேன். அடுத்தது ஆங்கிள் ஸ்ட்ரெயின். நாலாவது ஆங்கிள் ஸ்ட்ரெயின். ஆங்கிள் தெரியும், ஸ்ட்ரெயின் தெரியாது. கரெக்டா? கேட்டது இதெல்லாம் எப்ப தெரியுமா ரெடி ஆவீங்க? அந்த 80 பிசிக்கல் குவான்டிட்டி நீங்க ஒரு டைம் படிச்சாதான் நல்லா ரெடி ஆக முடியும். இப்ப தெரியலன்றதால நானே உனக்கு கத்து கொடுப்பேன். திரும்ப 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 பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரைட்டா? ஸோ இது வந்து ஆட்டத்துல இருந்து அவுட். நேத்தே நம்ம படிச்சிட்டோம். ஸ்ட்ரெஸ்னாலும் ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா, ப்ரெஷர்னாலும் ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா. ரெண்டு பேரும் டைமென்ஷன் ஈக்குவல் சார். அது ரைட்டு. நான் நமக்கு அது வேணாம், நமக்கு தப்பு தான் வேணும். ரைட்டா? ஆங்கிள் ஸ்ட்ரெயின், ஆங்கிள் ரேடியன். கரெக்டா? நோ டைமென்ஷன் ஃபார்முலா. ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெயின்னா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். மேலேயும் லென்த் கீழேயும் லென்த். ஸ்ட்ரெயின் இது வரைக்கும் எனக்கு தெரியாது. 7th லெசன்ல தான் படிப்பீங்க. 11th ஸ்ட்ரெயின் மேல இருக்கிற டைமென்ஷனும் கீழே இருக்கிற டைமென்ஷனும் ஈக்குவல். சேஞ்ச் இன் லென்த் பை சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த், சேஞ்ச் இன் ஏரியா பை ஒரிஜினல் ஏரியா, சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். மேலேயும் வால்யூம் கீழேயும் வால்யூம், மேலேயும் ஏரியா கீழே ஏரியா, மேலேயும் லென்த் கீழே அடிச்சிருமா? இப்ப ரெண்டு பேரும் டைமென்ஷன் கிடையாதா? இதுவும் ரைட். ரெண்டு பேரும் நோ டைமென்ஷன். எல்லுக்கு பதிலா n h/2π ஒரு ஃபார்முலா 12th படிப்பீங்க. எல்னா என்ன? ஆங்குலர் மொமெண்டம். ஹெச்னா என்ன? பிளாங்க் கான்ஸ்டன்ட். உனக்கு புரியுதா? நேத்து சொல்லி கொடுத்தது எல்லுக்கு பதிலா என்ன சொல்லி கொடுத்தேன்? MVR சொல்லி கொடுத்தனா? போய் படிச்ச நேத்து ஒழுங்கா. எல்லுக்கு பதிலா என்ன சொல்லி கொடுத்தேன்? MVR. இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம்? எல்லுக்கு பதிலா NH/2π. இது எங்க படிப்பீங்கன்னா 12th அட்டாமிக் பிசிக்ஸ் லெசன்ல படிப்பீங்க. n நம்பர், 2 நம்பர், 5 நம்பர். பார்த்த உடனே கண்டுபிடிச்சிங்களே, டைமென்ஷன் ஆஃப் எல்லும் டைமென்ஷன் ஆஃப் ஹெச் ஈக்குவலா? இனிமேல் யாராவது கேட்டா ஆங்குலர் மொமெண்டத்தோட டைமென்ஷன் தான் சார் பிளாங்க் கான்ஸ்டன்டோட டைமென்ஷனு. ரைட் தானே? அதுவும் ரைட். அப்ப யாருப்பா தப்பு? டென்ஷன் வெறும் T, சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் பெர் யூனிட் லென்த். அங்க ஒரு L எக்ஸ்ட்ரா இருக்கு, இங்க ஒரு L இல்ல. முடிஞ்சு போச்சா? ஆப்ஷன் 1 தான் தப்பு. இப்ப மீதி 3 ரைட். ரைட் தானே? செக் பண்ணிக்கோ. கொஸ்டின் நம்பர் 28 போங்க, ஃபாஸ்டா போங்க. யாராவது சொல்லுங்க. செக் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் முடிங்க, சீக்கிரம் முடிங்க. அடுத்தது யாராவது சொல்ல ட்ரை பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 28 பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருவேன். என்ன டைமென்ஷன் அதுக்கு? ரிலேட்டிவ் டென்சிட்டியோட டைமென்ஷன். ரிலேட்டிவ் டென்சிட்டியோட டைமென்ஷன். டைமென்ஷன் லெஸ். ஏன் தெரியுமா? ரிலேட்டிவ்னு ஒரு வார்த்தை வந்தாலே மேலேயே அதே பிசிக்கல் குவான்டிட்டி தான், கீழே அதே மேல டென்சிட்டி பை டென்சிட்டி கேன்சலா? டென்சிட்டி ஆஃப் பாடி பை டென்சிட்டி ஆஃப் வாட்டர் ஒண்ணு கேன்சல் ஆயிடுமா? அப்போ எங்கெல்லாம் நீ ரிலேட்டிவ்னு ஒரு வார்த்தை பாக்குறியோ அங்கெல்லாம் டைமென்ஷன் கிடையாது. இப்ப ரிலேட்டிவ் டென்சிட்டி நோ டைமென்ஷன் ஃபார்முலா எழுதிக்கோங்க.
ரிலேட்டிவ் டென்சிட்டி நோ டைமென்ஷனல் ஃபார்ம்ல எக்ஸைஸ் 2 எடுத்துக்கோ. எக்ஸைஸ் 2ல கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. 2007ல கேட்டிருக்காங்க பாருங்க. 2007ல கேட்டிருக்காங்க பாருங்க. கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. டைமென்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்களா? பட் கொஞ்சம் சால்வ் பண்றது கஷ்டம் சார். நாங்க ரெசிஸ்டன்ஸ் இன்னும் படிக்கவே இல்லையே. இல்ல 10th படிச்சிருக்கோம் சார். ரெசிஸ்டன்ஸ் என்ன ஃபார்ம்ல? ஓம்ஸ்ல என்ன படிச்சீங்க? V = IR. ஆருக்கு பதிலா V/I. கரெக்டா? V/I. சார் I கூட தெரியும் ஆம்பியர். வோல்டேஜ் நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? Vக்கு பதிலா W/Qன்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. பொட்டென்ஷியல் தான் என்னன்னு படிச்சிருப்பீங்க 10th எலக்ட்ரிசிட்டி லெசன்ல வாட் இஸ் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் படிச்சிருப்பீங்க. the amount of work done to move a charge from one point to another சொல்லி கொடுத்திருப்பாங்க உனக்கு. அததான் நான் வார்த்தையா எழுதியிருக்கேன். amount of work done to move a charge from. பாரு, amount of work done to move a charge. சார்ஜ்னா Q தானே, work done W தானே. இப்ப எழுதுங்க பாக்க. Vக்கு பதிலா W/Q. இங்க ஒரு I இருக்கா? I இருக்கா? அடுத்தது W அப்படியே வச்சுக்கோ. Qக்கு பதிலா IT படிக்கலாமா? ஏன்னா கரண்ட்டுக்கு பதிலா Q/T. புதுசா கத்துக்கிறீங்க, ஒழுங்கா கத்துக்கோங்க. கரண்ட்டுக்கு பதிலா Q/T, rate of flow of charge into ஒரு I. அப்போ W/I²T. ஏன் வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப W ஓட டைமென்ஷன் உனக்கு கத்து கொடுத்துட்டேன். என்ன சொல்லி கொடுத்தேன்? mL²T⁻². I ஓட டைமென்ஷன் ஆம்பியர்னு சொல்லி கொடுத்துட்டேன். T ஓட டைமென்ஷன் Tன்னு தெரியும். இதெல்லாம் சால்வ் பண்ணி ஆப்ஷன் தேடுங்க. கண்டிப்பா இதை பண்ணிட்டேன்னா நீ நிஜமாவே ஒருத்தான பையன் தான். சீக்கிரம் வேலை செய்வோங்க. என்ன ஆப்ஷனா? என்ன ஆப்ஷன்டா? நீங்க உங்க வேலையை பாருங்க, போட பார்க்காத. mL²T⁻², ஆம்பியர்²T, mL²T⁻³ A⁻². எனக்கு வந்தது கரெக்ட், உனக்கு இது வந்துருதா ரைட்டு. கத்துக்கிட்டீங்களா? அப்ப ஒரே ஒரு டைம் இன்னொரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. ரெசிஸ்டன்ஸோட மனப்பாடம்லாம் பண்ணக்கூடாது. R = V/I போட தெரியணும், Vக்கு பதிலா W/Qன்னு போக தெரியணும், Qக்கு பதிலா IT போக தெரியணும். அங்க இருந்து ஃபைனலா எடுத்துட்டு வரும். இன்னும் ஆப்ஷன் பே. mL²T⁻³ A⁻². ஆப்ஷன் 2. இதே மாதிரி சம் தான் கேட்பாங்க. 2007ல கேட்டிருக்காங்க பாரு. கொஸ்டின் நம்பர் 5 சால்வ் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் 2ல கொஸ்டின் நம்பர் 5. சீக்கிரம். எக்ஸசைஸ் 2ல கொஸ்டின் நம்பர் 5. இருக்கிறதுலே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸசைஸ் 2ல கொஸ்டின் நம்பர் 28 போங்க. எக்ஸசைஸ் 2ல கொஸ்டின் நம்பர் 28 சால்வ் பண்ணு. எக்ஸசைஸ் 2ல கொஸ்டின் நம்பர் 28. எக்ஸசைஸ் 2ல கொஸ்டின் நம்பர் 28 கண்டிப்பா கேட்கலாம். E/G இதோட டைமென்ஷன் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 4. வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க E/G யோட டைமென்ஷன் போட்டு வை. E/G கரெக்டா? E யோட டைமென்ஷன் உனக்கு தெரியும், G யோட இப்பதானே சொல்லி கொடுத்தேன். ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி சால்வ் பண்ணி ஒரு ஆன்சர் வரும். சொல்லுங்க பாக்கும்.
சீக்கிரம் ஃப்ரண்ட்ல பாரு. டைமென்ஷன் ஆஃப் E by G. E எனர்ஜி, G கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். E க்கு பதிலா ml ஸ்கொயர் T பவர் -2, G க்கு பதிலா m பவர் -1 L கியூப் T பவர் -2. ரைட்டா பாருங்கடா. டைமென்ஷன் ஆஃப் G அதானே? m பவர் -1 L கியூப் T பவர் -2. -2 போயிடுச்சு. ஒரு L ஸ்கொயருக்கு ஒரு கியூப், ஒரு L மட்டும் இருக்கு. அப்போ m ஸ்கொயர் L பவர் -1 ரைட்டா பாருங்க. ஆப்ஷன் 1 ரைட். T பவர் 0. இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இவ்வளவு இம்பார்ட்டன்ட் இப்ப கேட்டிருக்காங்க. 2021ல கேட்டிருக்காங்க. இப்ப சமீபத்துல 2021லயே 3 சம் கேட்டிருக்காங்க இந்த லெசன்ல இருந்து. பாத்தியல? புரியலையா? E க்கு பதிலா ml ஸ்கொயர் T பவர் -2 ஒத்துக்கிறியா? G க்கு பதிலா m பவர் -1 L கியூப் T பவர் -2. T பவர் -2 போய் சேர்ந்துருச்சா? மேல ஸ்கொயர் கீழே கியூப், மேல 2 கீழே 1, மீதி மட்டும் 1 இருக்கா? 1 மேல போச்சுன்னா L இன்வெர்ஸா? M இன்வெர்ஸா? மேல M அடிக்க முடியாது. கீழே இருக்கிற M இன்வெர்ஸ் மேல போனா +1, m பவர் +1 m பவர் +1 1 1 2 m ஸ்கொயர் L பவர் -1 T பவர் 0. நல்லா கத்துட்டீங்களா? சமீபத்துல கேட்ட சம் ரைட் தானே? அப்ளிகேஷன் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸோட அதுல தேர்ட் அப்ளிகேஷன் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க. டு எஸ்டாப்ளிஷ் த ரிலேஷன் பிட்வீன் டிஃபரெண்ட் பிசிக்கல் குவான்டிட்டிஸ். அதை டாபிக்கா கொடுங்க. டு எஸ்டாப்ளிஷ் த ரிலேஷன் பிட்வீன் டிஃபரெண்ட் பிசிக்கல் குவான்டிட்டிஸ். டாபிக் எங்கடா வச்சேன்? establish the relation between different physical quantities. To establish relation between different physical quantities. அதுல எக்ஸசைஸ் 2ல கொஸ்டின் நம்பர் 28 ப்ராப்ளமாவே கத்து கொடுத்தா ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிடும். கொஸ்டின் நம்பர் 28 எக்ஸசைஸ் 2 கேப்ல கவனி. ஃபர்ஸ்ட் சம் இது மாதிரி ஒரு 5-6 சம் போட்டுரும். 28 இப்பதான் சாப்பிட்டது. 26 பேர் சம் நம்பர் 26 உள்ள இருக்கலாம். கவனமா கவனி. ஃபோர்ஸ், ஆக்சலரேஷன், டைம். இத பாரு, கொஸ்டினையும் பார்க்கணும் படிக்கும்பொழுது. ஃபோர்ஸ், ஆக்சலரேஷன், டைம் chosen as fundamental physical quantity, find the dimension of energy ன்னு கேட்டிருக்காங்களா? இந்த கொஸ்டின்ல யாரோட டைமென்ஷன் கேட்டிருக்காங்க? எனர்ஜியோட டைமென்ஷன் கேட்டா நீங்க அசால்ட்டா சொல்லிடுவீங்க ml ஸ்கொயர் T பவர் -2. ஆனா ஆப்ஷன்ல என்ன இருக்கும் பாரு? ஃபோர்ஸ் இருக்கணும், ஏரியா இருக்கும், ஆக்சலரேஷன், டைம் இருக்கணுமா? அப்படி சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? கவனி, இதை மேனுவலா எப்படி சால்வ் பண்றது, சிம்பிள் ட்ரிக்ல எப்படி சால்வ் பண்றது, 2 விஷயம். இப்ப அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அது எப்படி எனர்ஜின்னு போட்டு, எனர்ஜியோட டைமென்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோர்ஸோடது, ஆக்சலரேஷனோடது, டைமோடது, இப்படி சொல்லியிருக்கு. கரெக்டா? நிதானமா கவனி. இப்ப நீ என்ன பண்றனா, இங்க A B C ன்னு சால்வ் பண்ணிக்கோங்க. நம்ம क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணிட்டோம். A B C ன்னு சால்வ். எல்லாத்தோட டைமென்ஷன் எழுதுங்க. ml ஸ்கொயர் T பவர் -2 ப்ரொபோர்ஷனாலிட்டி அதை நான் ஈக்குவல் டு போட்டுக்கிறேன். ரைட் சைடுல ஒரு கான்ஸ்டன்ட் போட்டுக்கிறேன். ஃபோர்ஸோட டைமென்ஷன் ml T பவர் -1 -2 சாரி A. ஆக்சலரேஷனோடது LT பவர் -2 B. டைமோட டைமென்ஷன் T C. முதல்ல என்ன பண்ணணும், அவங்க யாரெல்லாம் ஃபண்டமெண்டல்ல கொடுக்குறாங்களோ அதெல்லாம் ரைட் சைடுல அவங்க என்ன ஆர்டர்ல சொல்லியிருக்காங்களோ அதே ஆர்டர்ல எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் சொல்லியிருக்காங்க, ரெண்டாவது ஆக்சலரேஷன், மூணாவது டைம் சொல்லியிருக்காங்க. யாரோடது கேட்கறாங்களோ அதை லெஃப்ட்ல போட்டுக்கணும். எனர்ஜியோட டைமென்ஷன் கேட்டிருக்கு. எடுத்துக்கிட்டீங்களா? தென் உள்ள எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. m L ஸ்கொயர் T பவர் -2 m பவர் A L பவர் A T பவர் -2A. ஒத்துக்கிறீங்களா? அவர் இறக்கிட்டோமா? L பவர் B T பவர் -2B T பவர் C. சரிதானே பாருங்க. m L ஸ்கொயர் T பவர் -2. இங்க எல்லாரும் ஒன்னா சேர்த்துருங்க. m ஒரே ஒரு ஆள் தானே இருக்கான், m பவர் A. L மட்டும் பாருங்க, 2 இருக்கா? பவரை ஆட் பண்ணணும். எப்பயுமே பவர் ஆட் பண்ணணும். A பிளஸ் B. T ல எத்தனை பேர் இருக்காங்க? -2A -2B பிளஸ் C. ரைட்டா?
இங்க இருக்கிற பவரையும் இங்க இருக்கிற பவரையும் ஈக்குவேட் பண்ணணும். பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு ஏ எவ்வளவு 1, ஏ பிளஸ் பி எவ்வளவு 2, கரெக்டா? மைனஸ் 2a மைனஸ் 2b பிளஸ் சி எவ்வளவு -2. இது வரைக்கும் உங்களோட வேலை. சரிங்களா? இப்ப ஏ 1 கண்டுபிடிச்சோமா? இங்க ஏ 1ன்னு கொடுத்தா b யோட வேல்யூ 1ன்னு கிடைச்சிச்சா பாருங்க. b யோட வேல்யூ 1ன்னு கிடைச்சிச்சா? ஏவும் 1 பியும் 1. இங்க கவனிங்க, -2 1 -2 b யோட வேல்யூ 1 பிளஸ் சி தெரியாது. இங்க -2வா? -2 -2 -4ஆ? இந்த பக்கம் வந்தா +4ஆ? +4னா c யோட வேல்யூ வெறும் 2. இப்ப மறுபடியும் இங்க வாங்க. E proportional to F A க்கு 1, B க்கு 1, C க்கு -2வா? +2. ஏன்னா இந்த பக்கம் -4 அந்த பக்கம் மட்டும் +4, +4 -2 சொல்லி கொடுத்தனா? இப்ப இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கு தெரியுங்க. FAC2 இருக்கா தெரியுது? சாரி பட் T2. FAT2. என்னோட மிஸ்டேக் தான். FAT2 கண்டுபிடிச்சீங்களா? ஆக்சுவலா இதான் வந்து உங்க புக் மாடல். இப்படி வந்து இவ்வளவு பெருசா நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கு. பட் இதான தப்பு வராது. கண்டிப்பா தப்பு வராது. இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த மாடல் ஈஸியா கத்துக்கலாம். கேப்டா கவனி. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும். எனர்ஜியோட டைமென்ஷன் வேணும். ஸோ எனர்ஜி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு F பவர் A, A பவர் B, T பவர் C கண்டுபிடிச்சிடணும். ஒவ்வொன்றுத்தோட டைமென்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணணும். பவரை உள்ள கொண்டு வரணும். பவர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். தென் ஈக்குவேட் பண்ணணும். அங்க இருந்து ABC கண்டுபிடிச்சு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். இவ்வளவுதான் ஐடியா. ரைட்டா? சீக்கிரம் முடிச்சுவாங்க. இதை இன்னும் ஈஸியா எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்றேன். ரைட் பே. ஸோ இதே சமயம் இன்னும் கொஞ்சம் ஈஸியா உங்களால சால்வ் பண்ண முடியும். எப்படிங்க சார்? கொஸ்டினை கவனிங்க. எனர்ஜியோடது F பவர் A, F A C இது மட்டும் தான் இருக்கும். கரெக்டா? F A T இது மட்டும் தான் ஆப்ஷன்ல வரணும். இது நீ ட்ரெயின்டா இருந்தா எனர்ஜிக்கு ஃபோர்ஸ் இன்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் எழுதலாமா? எழுதலாமா? ஆனா இங்க ஆக்சிலரேஷன் வேணும், டைமும் வேணும். கரெக்டா? அப்போ இங்க ஆக்சிலரேஷன் போகணும்னா ஒரு டைமால டிவைட் பண்ணி ஒரு டைமால மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? இது என்ன ஆயிடும்? வெலாசிட்டி. நல்லா சொன்னீங்க. அப்ப EFVT ஆயிடுச்சா? இந்த வெலாசிட்டி ஆக்சிலரேஷன் ஆகணும் என்ன பண்ணணும்? மறுபடியும் வெலாசிட்டியை ஒரு டைமால டிவைட் பண்ணி இங்க ஒரு டைமால மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்ப இது ஏவா மாறிடுச்சா? அப்ப F A T ஸ்கொயர். சரியா பாருங்க. முடியாந்துருச்சா? FAT2. ஆனா என்னன்னா இது இன்ஸ்டன்டேனியஸா நீங்க யோசிக்கணும் அந்த இடத்துல. வரலன்னா கஷ்டமா போயிடும். இது எல்லாராலும் ட்ரை பண்ணா கண்டிப்பா வந்துரும். பட் திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் இந்த ஐடியா வரும். இது எல்லாமே நார்மலா ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். திரும்ப திரும்ப செய்யும் போது ஈஸியா ஆயிடுமா? ஒரே ஒரு விஷயம் மறுபடியும் பாரு. என்ன கேட்கறாங்களோ அது லெஃப்ட்ல எழுதிக்கோ. அதுக்கான ஃபார்முலாவை ஆக்சுவலா எழுதிக்கோங்க. ஃபோர்ஸ் இன்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆப்ஷனை பாருங்க FATன்னு வரணும். அப்ப டிஸ்டன்ஸ்ல இருந்து ஏக்கு எப்படி போகணும்னு யோசிக்கணும். டிஸ்டன்ஸ் பை டைம் வெலாசிட்டி, வெலாசிட்டி பை டைம் ஆக்சலரேஷன் வரைக்கும் யோசிக்கணும். இப்போ F D by T into T. எந்த மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷனையும் தப்பு பண்ணக்கூடாது. மல்டிப்ளைட் பை டிவைட்னு சொன்னா அது T தான் இருக்கணும். தென் F into V into T. இதை ஒரு T ஆல மல்டிப்ளை பண்ணா ஒரு T ஆல டிவைட் பண்ணணும். இப்போ இந்த V by T ஆக்சலரேஷன் ஆயிடும். ஸோ F A T ஸ்கொயர் சரியாயிடும். ரைட்டா? இது பிடிச்சிருந்தா இதை கத்துக்கோ. இல்ல அது பிடிச்சிருந்தா அது கத்துக்கோங்க. ரைட்டா? அடுத்தும் பாரு. வேணா அதை எழுதிக்க. ஃபாஸ்டா எழுது. வரணும். கொஸ்டின் நம்பர் 13 போகணும். அதே இதுல 13 பே. எக்ஸசைஸ் 2ல 13.
புரியுதா? ஆனா இதுக்கு எல்லா ஃபார்முலா உனக்கு தெரிஞ்சாதான் இது பண்ண முடியும், இல்லைன்னா அது கஷ்டம். அது இப்போ கொஸ்டின் நம்பர் 13 பாருங்களேன். 13 இதே மாதிரி 2 விதமா ட்ரை பண்ணும். சோ ஒன்னு மேனுவலா சால்வ் பண்ணும், இன்னும் இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணும். கொஸ்டின் நம்பர் 13, எனர்ஜி, வெலாசிட்டி, டைம் இதெல்லாம் இருக்கணும், சர்ஃபேஸ் டென்ஷன் வேணுமா? சர்ஃபேஸ் டென்ஷன் வேணும். சர்ஃபேஸ் டென்ஷன்னா கேபிட்டல் டீடா, ரைட்டா? சர்ஃபேஸ் டென்ஷன் வேணும். ஆனா என்னவா இருக்கணுங்க? எனர்ஜி இருக்கணும், வெலாசிட்டி இருக்கணும், டைம் இருக்கணும். குழப்பிக்காதீங்க, இந்த டி டைம், இந்த டி சர்ஃபேஸ் டென்ஷன். நான் ஒரு குழப்பாம இருக்கிறதுக்கு ஒரு எஸ் போட்டுக்கிறேன். சர்ஃபேஸ் டென்ஷனா ஃபர்ஸ்ட் மெத்தட் ஒன்று சொல்லி கொடுத்தேன், ரெண்டாவது மெத்தட் ஒன்று சொல்லி கொடுத்தேன். ட்ரை பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் மெத்தட் பாருங்க. சர்ஃபேஸ் டென்ஷன் நேத்தே சொல்லி கொடுத்தேன், ஃபோர்ஸ் ஆக்ஸ் பர் யூனிட்ல சொல்லி கொடுத்தேன். ஃபோர்ஸுக்கு ml t பவர் -2 பை ஒரு எல், கரெக்ட் தானே? இப்போ என்ன வரணும்? mt பவர் -2. மீதி எல்லாத்துக்கும் உனக்கே தெரியும். எனர்ஜியோடது ml ஸ்கொயர் t பவர் -2, வெலாசிட்டியோடது lt பவர் -1, டைமோடது t. பவர் சொல்லுங்க. a b c உங்க பிரச்சனை, x y z கூட போட்டுக்கும். தெரியுதா? இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சுச்சா? அடுத்தது m பவர் a, l பவர் 2a, t பவர் -2a, l பவர் b, t பவர் -b, t பவர் c. அங்க ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையும் ஈக்குவேட் பண்ணிக்கும். m பவர் a, l பவர் 2a பிளஸ் b, t பவர் -2a minus b பிளஸ் c. சரிதானே பாருங்க? இந்த பக்கம் m பவர் 1, t பவர் -2, கரெக்டா? l இல்ல 2a b தானே? l பவர் b, t பவர் -b, கரெக்டா தானே போட்டுருக்கேன்? ஏக்கு நேரம் ஒன்னாடா? ஏக்கு நேரம் ஒன்னா? அப்ப ஏக்கு பதிலா 1, 2a plus b equal to l இல்ல 0. அப்ப 2a plus b equal to 0 னா b க்கு பதிலா -2. ஏன் -2 தெரியுதா உனக்கு? 2 into 1 2 plus b equal to 0. 2 அந்த பக்கம் போயிடும். அப்ப b க்கு பதிலா -2. இங்க வந்துருங்க. -2a minus b plus c equal to எத்தனை? -2வா? -2. சால்வ் பண்ணிக்கோங்க. 2 க்கு பதிலா a க்கு பதிலா 1, b க்கு பதிலா -2, ஃபார்முலால ஒரு மைனஸ், அதனால +2 plus c equal to -2. இப்போ என்னாச்சு? இந்த +2 c க்கு பதிலா -2வா? அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சர்ஃபேஸ் டென்ஷன் equal to e பவர் a b c. a எவ்வளோடா? a 1, b பவர் b எவ்வளோ? -2, c பவர், சாரி போன டைம் அதே தப்பு தான் பண்ணேன், t பவர், ஆப்ஷன் தேடுங்க. e v பவர் -2, t பவர் -2 இருக்கா? ரைட்டா? இது மேனுவல் மெத்தட். அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். முதல்ல இதை முடிச்சுவாங்க. புரியுதா இல்லையா? வாயத்தர இது இன்னும் 4-5 சம் சால்வ் பண்ணா மட்டும்தான் ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். சீக்கிரம் பண்ணி சீக்கிரம் பண்ணி. அடுத்த சம்மு கொஸ்டின் நம்பர் 12 செக் பண்ணிக்கோ. ஃபாஸ்டா செக் பண்ணுங்க. So m is proportional to f power a, v power b, t power c. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஸ்டின் நம்பர் 12ல மாஸோட டைமென்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல f இருக்கணுமா, v இருக்கணுமா, t இருக்கணுமா, ரைட்டா? மாஸோட டைமென்ஷன் m பவர் 1 தான். f க்கு ml t பவர் -2 மேல a ன்னு எடுத்துக்கோங்க. v க்கு lt பவர் -1 b ன்னு எடுத்துக்கோங்க. t பவர் c. ஈஸியா சால்வ் பண்ணிக்கோங்க. m பவர் a, l பவர் a, t பவர் -2a, l பவர் b, t பவர் -b, t பவர் c. அடுத்த லைன்ல m பவர் a மட்டும், l பவர் a பிளஸ் b மட்டும், t பவர் -2a மைனஸ் b பிளஸ் c மட்டும். இந்த பக்கமா m பவர் 1 மட்டும் தான் இருக்கு. அதனால பார்த்ததும் சொல்ல முடியுது a க்கு பதிலா 1. a பிளஸ் b ஈக்குவல் டு 0. -2a minus b plus c equal to 0. அதனால b ஓட வேல்யூ -1. ஒத்துக்கிறீங்களா? டேய் b ஓட -1. இங்க வந்தீங்கன்னா
மைனஸ் டூ இன்ட்டு ஒன்னு -2 +1 பிளஸ் சி ஈக்குவல் டு 0. அப்ப சி ஈக்குவல் டு 1. ரைட் தானே? அப்டேட் பண்ணிக்கோ. m proportional to f பவர் ஏக்கு 1, பிக்கு -1, டிக்கு +1. ஆப்ஷன் 4 பாரு. நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஸோ எல்லா மாடலும் பேசியிருக்கோம் இன்னைக்கு ஃபுல்லாவே. இந்த 2 மாடல் தான் எரர் மட்டும் தான் உனக்கு பெண்டிங் இருக்கு. இது எல்லாமே உனக்கு சூப்பரா கத்து கொடுத்துருக்கேன். ரைட்டா? இந்த நிமிஷம்